ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நம்பர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 1.1 எப்படி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸோட பார்ட் 1 வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 1.2 4th சம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா XY இப்படி எழுதணும். அதில் எக்ஸுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 2Yன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸுன்றது இதுக்குள்ளே தான் இருக்கணும். பிலாங்ஸ்னால் இது என்னன்னு சொன்னோம் லாஸ்ட் கிளாஸில், பிலாங்ஸ்னால் இதில் இருக்கணும், இதுக்குள்ளே தான். எக்ஸுன்றது இதுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி ஒய்ன்றதும் இந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்படி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸு இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் போய் தான் இப்படி எழுதணும், XYன்னு எழுதணும். அதில் எக்ஸுக்கு ஒரு கண்டிஷன், எக்ஸு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸு இதுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கணும், வேறு நம்பராக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஒய்யை வச்சு நம்ம இதை எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா? ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒய் 1 தான். ஒய் 1 இருக்கும்போது எக்ஸ் என்னவாக இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு, இப்போ இங்கே இந்த சிம்பிளெல்லாம் இன்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். இங்கே இந்த 1 போட்டணும், இந்த ஒய் இருக்கிறதுல 1 போட்டால் வரும் 2 1 என்னது 2. அப்போ ஒய் 1 இருக்கும்போது எக்ஸ்ன்றது 2. ஓகேங்களா? எக்ஸு 2. அப்போ இந்த 2 இங்கே இருக்கா பாருங்கள், எக்ஸில் இருக்குது. அப்போ இது நமக்கு எடுத்துக்கலாம் கணக்கில். இங்கே XYன்னு எழுதணும். வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் ஒய் எழுதணும் 1. ஓகேங்களா? இப்போது ஒய் அடுத்தது என்ன இருக்குது, ஒய் 1 போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். 1 போட்டால் எக்ஸ் 2 வந்துச்சா, அதே மாதிரி ஒய் 2 போடுங்க. ஒய் 2 இருக்கும்போது எக்ஸில் இந்த இடத்துல 2 போடுங்க. போட்டோம்னா 2 2 என்னது 4. அப்போ XYன்றது 4, 2. இந்த 4 இதில் இருக்குது, அதனால தான் நம்ம இதை எழுதுகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒய்ன்றது 3. ஒய் இஸ் ஈக்குவல் டு 3னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய்யா. அப்போ இந்த இடத்துல 3 போடுங்க. ஏன்னா ஒய் 3 எடுத்துருக்கோம். இப்போ 2 3 என்னது 6. 6 இருக்கா பாருங்கள், இதில் இல்லை. அப்போது இந்த ஆன்சரை எடுத்துக்க கூடாது. அப்போ இதுக்கப்புறம் போடுறதுலாம் கண்டிப்பாக 6க்கு மேலே தான் இருக்கும். அதனால் இப்போ இதுக்கு மேலே இல்லை, 6க்கு மேலே இல்லை. அதனால் இது 2 மட்டும்தான் நமக்கு ஆன்சர். அப்போ ரிலேஷன் என்னது, ரிலேஷன் 1 செக் ஃபஸ்ட்டு 2, 1 கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் 4, 2 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ரிலேஷன். இப்போ இதை என்னென்ன கேட்குறாங்க, ஆரோ டயக்ராமில் கேட்குறாங்க, கிராஃபில் கேட்குறாங்க, செட் ரோஸ்டர் ஃபார்மில் கேட்குறாங்க. செட் ரோஸ்டர் ஃபார்ம்னால் வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் செட் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ நான் ஆரோ டயக்ராம் வரைவா. ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்ன்றது இப்படி ஒரு போட்டுக்கோங்க, இப்படி 2 போட்டுக்கலாம், எக்ஸு ஒய்யு. ஓகேங்களா? எக்ஸில் இங்கே கொடுத்துருக்க நம்பர்லாம், இங்கே கொடுத்துருக்க நம்பரில் எழுதிக்கோங்க. 2 3 4 5. இப்போ ஒயில் எங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. அதை இங்கே எழுதிக்கோங்க, 1 2 3 4. ஓகேங்களா? இப்போது நமக்கு கிடச்ச ரிலேஷன் இருக்குல்ல, இதை பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிடச்சிக்கு 2, 1. அப்போ எக்ஸ் இது எக்ஸு ஒய்யா, எக்ஸில் 2ம் ஒய்யில் 1ம் கிடச்சிருக்கு. இதை பேர் பண்ணி இப்படி ஒரு ஆரமாக போட்டுருக்கோம். அடுத்த ப்ராக்கெட் என்னது, 4, 2. இங்கே எக்ஸில் 4 எங்கே இருக்குது, இதோ இருக்குது. ஒய்யில் 2 இதோ இங்கே இருக்குது. இப்போ இது 2 ஜாயின் பண்ணுங்கள், 4, 2. இதுதான் ஆரோ டயக்ராம். வேறு எதுவும் கிடைக்கல. அப்போ இவ்வளோ தான் ஆரோ டயக்ராம். ஓகேங்களா? எக்ஸையும் ஒய்யும் பேர் பண்ணணும். 2, 1. எக்ஸில் 4 இங்கே டாட் வச்சுக்கோங்க, இங்கே 2 டாட் வச்சு ஜாயின் பண்ணி
ஆரோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஆரோ டயக்ராம். இப்போது கிராஃப், ஓகேங்களா? கிராஃப் இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்போமே நமக்கு தெரியும், இங்கே இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ஓகேங்களா? நார்மலாக 1 2 3 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 போட்டுக்கோங்க. இங்கேயும் நமக்கு எவ்வளோ நம்பர் வேணுமோ போட்டுக்கோங்க. 3 4, ஓகேங்களா? இப்போது எக்ஸுன்ற இப்போ என்னது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு இது பண்ணலாம். 2, 1 எக்ஸில் என்னது, ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ், ஓகே? எக்ஸில் என்னது 2, அப்போ இங்கே, ஓகேங்களா? ஒயில் 1, 2லேருந்து அப்படியே 1க்கு போங்க. எக்ஸ்லேருந்து நீங்கள் ஒய்க்கு போகணும், ஓகேங்களா? எக்ஸ் வந்து 2, இங்கேருந்து 1க்கு போங்க. 1 இங்கே இருக்குது, அப்போ இந்த டாட், ஓகேங்களா? 2லேருந்து 1 இந்த இடத்துல வரும் காமனாக. இது 2, 1. இப்போ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. 2, 1. இப்போ 4, 2 எக்ஸில் 4, 4, 2னா எக்ஸு ஒய், எக்ஸில் 4, எக்ஸில் 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அப்படியே மேலே போனீங்கன்னா 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா? 4 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. இப்போ இது 4, 2, ஓகேங்களா? இவ்வளோ தான் கிராஃப். இது ஆரோ டயக்ராம். இப்படி எழுதுறது ரோஸ்டர் ஃபார்ம், ஓகேங்களா? இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க பேர்லாம். இது வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி சொல்கிறேன். எக்ஸ் வந்து இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கண்டிஷன் வச்சு எக்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற நம்பர் இதுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம், ஓகேங்களா? ஒய் இருக்கிறதுல இந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய் வந்து 1ன்னு இருக்கும்போது எக்ஸுங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 2 1s 2. இந்த 2 வந்து இதில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எழுதணும். இந்த எழுதுறதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ் ஒய்ன்ற ஆர்டரில் இருக்கணும். அப்போ எக்ஸ் தான் ஃபஸ்ட் எழுதணும். 2, 1 எழுதணும். நீங்கள் 1, 2ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாகிடும். ஃபஸ்ட்டு எக்ஸ் இதை நம்ம கிடச்சிருக்க தான் எக்ஸா, அப்போ எக்ஸ் ஒய், அப்போ 2, 1 இதை மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ.